ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், அப்புறம் பிளிங்கிட் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. இது மகாராஷ்டிராவில் 12 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் நடந்திருக்கு, ஃபுட் சேஃப்டி கண்ட்ரோல்ஸ். அதில் ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், பிளிங்கிட்டோட வேர்ஹவுசஸில் எலி நடமாட்டம் அதிகமாக இருந்திருக்கு, கரப்பாம்பூச்சிகள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ரொம்ப அழுகி போன காய்கறிகள் அப்படின்னு அன்ஹைஜினிக்கான ஃபுட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, மெயின்டைனே பண்ணாமல். இதை பார்த்த ஃபுட் சேஃப்டி கண்ட்ரோல்ஸ் என்ன பண்ணாங்கன்னா 12 வேர்ஹவுசஸ்க்கும் சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ மனிதர்களோட உணவுகளுக்கு இந்த மாதிரியான நெகோசியேஷனே கிடையாது, நீங்கள் அன்ஹைஜினிக்காக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நாங்கள் சீல் தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. சரி, இப்போ நம்ம பிளிங்கிட்டும் இன்ஸ்டாமார்ட்டும் யூஸ் பண்ணி பழகிட்டோம் இல்லையா? ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து கடை தெருவெல்லாம் ரொம்ப லாங்காக இருக்கும், அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்களுக்கெல்லாம். ஸோ எங்களுக்கெல்லாம் வேறு வழியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பேக்கடு ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குங்க, தப்பு இல்லை. ஏன்னா அது எல்லாமே வந்து ரேப்டாக இருக்கும், அதில் எக்ஸ்பிரி டேட் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பட் இந்த காய்கறி பழங்கள் வாங்குறதுல கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் சேஞ்ச் பண்ணிக்கிறது பெட்டர். வேறு வழியே இல்லை, நான் வந்து பிளிங்கிட்டில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு உப்பு, மஞ்சத்தூள் ரெண்டையும் கலந்த தண்ணியில் ஜஸ்ட்டு டிப் பண்ணி அதை கழுவிட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர்.